யாராவது சொந்த வீட்டுல இருந்துகிட்டு எப்படிங்க சொந்த வீட்டுல இருந்துகிட்டு அதுக்கு வாடகை வசூலிப்பாங்களா? அப்படி மாட்டி இருக்கிறாரு இன்னைக்கு சட்டப்பேரவையில அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. வன்னியரசு அமைச்சர் வன்னியரசு பேச பேச துடிச்சிட்டாரு ஆதவ் அர்ஜுனா. அப்படியே அந்த தண்ணி தொட்டிக்குள்ள இருக்கிற மீனை எடுத்து வெளியில போட்ட மாதிரி ஐயா பதறி துடிக்க இன்னைக்கு சட்டப்பேரவையில ஒரே தமாசா இருந்துச்சு. அதாவது வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது மாட்டிக்கிறதுமாங்கல்ல, அதுக்கு ஒரே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சமகாலத்துல அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தான். தைரியம் இருந்தா எல்லாத்துக்கும் கேட்பாரு, உங்களுக்கு தைரியம் இருந்தா இப்படியே பேசி பேசி டெய்லி பல்ப் வாங்குறாரு. இன்னைக்கு கையும் களவுமாக ஐயா இன்றைக்கு என்ன செய்தார், சிக்கி கொண்டார் பேரவையில. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேரவையில் ஆதவ அர்ஜுனா சிக்கியது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கணும், பார்க்க இருக்கணும். வீடியோக்கு செல்லும். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்விச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, பேரவை நிகழ்வு குறித்து ஏற்கனவே காலையில ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இது இன்னும் முக்கியமானது ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் கார் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சு இல்லையா? உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் ஒருத்தர் எந்திரிச்சு கோரிக்கை வச்சார், ஐயா எனக்கு ஒரு கார் கொடுங்க அப்படின்னு. ஒரு எம்எல்ஏ கேட்ட உடனே விஜய் எல்லோருக்கும் கார், எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சார். அது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏன்னா காரு, அப்புறம் காருக்கு டிரைவர், சம்பளம், உதவியாளர் அப்படி இப்படின்னு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 2000 crores கிட்டத்தட்ட அதுக்கு மட்டும் ஃபண்டு ஆகுது. அப்ப அதை பத்தி பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கினார்கள் மக்கள். ஏங்க கஜானாவே காலி, நீங்க காசே இல்லையே, நீங்க எதுக்குங்க இப்ப எம்எல்ஏவுக்கு காரு? அதான் எல்லா எம்எல்ஏ 1-4 கார் வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் பொதுமக்கள் தளத்திலிருந்து வர தொடங்கியது. அப்ப அது குறித்து இன்றைக்கு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில இருந்து ஒன்று சொன்னார். இந்த மாதிரி நீங்க எல்லா எம்எல்ஏக்கும் கார் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க, நீங்க தான் சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. அதனால எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவுறுத்தி இருக்கிறார்னா, திமுக எம்எல்ஏக்கள் யாரும் அந்த காரை வாங்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு கார் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவரு அவங்களுக்கு வேண்டாங்கிறாரு, திமுக உறுப்பினர்களுக்கு வேண்டாங்கிறாரு. வேணுங்கிற உறுப்பினர்கள் வாங்கிட்டு போங்க, பிரச்சனை இல்ல. இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. உடனே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எழுந்து நீங்கள் அரசியலாக்க பார்க்கிறீர்கள், இதை எப்படி வேண்டாம் என்று சொல்லலாம்? வேண்டாம்னா விட்டேன், இது என்ன எனக்கு புரியல. உங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் தேவைப்படுகின்ற எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களே, அதைத்தாயா அவரும் சொன்னாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஐயா எங்களுக்கு வேண்டாம், தேவைப்படுகிற எம்எல்ஏக்கள் யாரேனும் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ஆட்சேபணம் இல்ல, தெளிவா சொல்றாரு. எங்களுக்கு வேண்டாம் ஏங்கிறாரு. இவர் எந்திரிச்சு அது எப்படி, இது என்னத்த சொல்லுன்னு எனக்கு புரியலங்க. இதுல வேற உடனே துணைக்கு யார கூப்பிடுறாரு? கஷ்டப்படும் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். யார்? ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு கார் தேவைப்படுகிறது அப்படின்னு அவர் பதறிட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ என்னடா இது? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்குற எம்எல்ஏ சம்பளத்தையும் அவங்க எங்க கொடுத்துடணும்? கட்சிக்கு கொடுத்துடணும். கட்சி தான் அவங்களுக்கு என்ன செய்யும்? செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கும். முழு நேர ஊழியர்களுக்குன்னு கட்சி ஒரு நிதியை வச்சிருக்கோம், அதைத்தான் கொடுக்கணும். நீங்க எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், உங்க சம்பளம் எல்லாம் எங்க போயிடணும்? கட்சிக்கு போயிடணும். ஒண்ணு தெரியுமா? கம்யூனிஸ்டா வாழ்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் கம்யூனிஸ்டா வாழ்றது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள அவ்வளவு விதிமுறை உண்டு. நீங்க சொத்து வாங்கணும்னா கூட கட்சிட்ட கேட்டு தாங்க வாங்கணும். புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு 2 வீலர் கார் உங்க சொந்த சம்பாத்தியத்துல வாங்கணும்னா கூட கட்சி கிட்ட கேட்டு கட்சி அனுமதிச்சு கட்சிக்கு கணக்காட்டி வாங்கணும். அந்த மாதிரி இருப்பாங்க. அதை விட்டுருங்க, அது ஒரு பக்கம். இப்ப இவர் என்ன சொல்றாரு? கம்யூனிஸ்ட் கட்சி சொன்ன உடனே அவர் பதறிட்டாரு. நாங்க எப்பயா காரு கட்டவோம்ட? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தோழர், மூத்த தோழர் மறைந்த ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு ஒரு கார் பரிசாக கொடுக்கப்பட்ட போது அந்த காரை அதே மேடையில கட்சிக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு கொடுத்துட்டாரு. 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்த போது அந்த 1 கோடி ரூபாயும் கட்சிக்கே வச்சுக்கிட்டீங்கன்னு கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் இல்லையா? அப்போ தளி ராமச்சந்திரன் எந்திரிச்சு இதை பாருங்க, நாங்கெல்லாம் கார் கேட்கல, நீங்க எங்க கணக்குல எழுதாதீங்க. அவரு தளி ராமச்சந்திரன் சொல்லிட்டாரு, எங்க கணக்குல எழுதாதீங்க, நாங்க கார் கேட்கலப்பா, யார் கேட்டாங்களோ கேட்டவங்களுக்கு கொடுங்க. அவரும் உட்காந்துட்டாரு. தாவேகா மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்க இருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. மாண்புமிகு இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார் அவங்க சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சொல்ல வைக்கிறேன், சொல்ல வைக்கிறேன், அவர் பேசி முடிக்கிட்டு சொல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்கூட வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் இப்ப ஆதவுக்கு என்ன பண்றது இல்லை. இது கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாண்டுச்சு, திமுக வேண்டாண்டுச்சு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியல.
உடனே வாடா வம்புக்கு சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க நம்ம ஊர்ல. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இதை வேண்டாம் என்கிறீர்களே, எதிர்க்கட்சி தலைவருக்கு அரசு குடியிருப்பில் வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எம்எல்ஏக்களுக்கு வீடு இல்லை. யார் சொன்னா எம்எல்ஏக்கு வீடு இல்லைன்னு? எம்எல்ஏ ஹாஸ்டல்னு ஒண்ணு இருக்காது. என்னது அங்க யார் இருக்கா? எம்எல்ஏ ஹாஸ்டல்னு ஒண்ணு இருப்பது அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? அது கிட்டத்தட்ட டபுள் பெட்ரூமோ ட்ரிபிள் பெட்ரூமோ நினைக்கிறேன். ட்ரிபிள் பெட்ரூம் சைஸுக்கு இருக்கும். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி ஹாஸ்டல். எம்எல்ஏ ஹாஸ்டல்னு பேரு. ஹாஸ்டல்னா ஏதோ ஒரு ஒத்த ரூம் இருக்கும், எல்லா எம்எல்ஏவும் மொத்தமா இந்த ஹாஸ்டல்ல படுக்க வச்ச மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ் படுக்க வச்ச மாதிரி அப்படி படுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு தனி அபார்ட்மெண்ட் மாதிரி, ஒரு ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு. ஒரு எம்எல்ஏ அங்கே தன்னுடைய குடும்பத்தோடு என்ன செய்யலாம், வசிக்கலாம். அந்த அளவிற்கு இருக்கும். ஏன் அப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எம்எல்ஏ எங்கேயோ ஒரு தென் மாவட்டத்திலேயோ எங்கேயோ ஒரு தொகுதியில இருந்து வருவார். சென்னையில வருகின்ற பொழுது அவர் சட்டப்பேரவைக்கு பக்கத்திலே தங்கிக் கொள்வதற்காக இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எம்எல்ஏவுக்கு வீடு இருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அப்புறம் எம்எல்ஏக்களுக்கு பஸ் பாஸ் இருக்கு. பஸ்ல தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் நினைச்சலாம், பயணித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் இருக்குது. இப்ப கார் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிற பஞ்சாயத்துக்கு நான் அப்புறம் வரேன், அதுக்குள்ள போகல. ஆனா ஆதவர்ஜனா அதை சொல்றாரு, எம்எல்ஏக்கு வீடு இல்ல, உங்களுக்கு வீடு இருக்கிறது, அரசு வீடு கொடுத்திருக்கிறதே, அந்த வீட்டையும் வேண்டாம் என்று சொல்வீர்களா அப்படின்னு. திமுக இந்த காரை வேண்டாம்னு சொன்னா தாவேகா இந்த இடத்திற்குத்தான் வந்து நிற்கும் என்று நானும் ஒரு மூத்த அரசியல் தலைவரும் நேத்து போன்ல பேசும்போது நான் இந்த கருத்தை சொன்னேன். அவர் என்கிட்ட கேட்டார், இந்த ஐயா, நான் பேர் சொல்ல விரும்பல, அவருடைய அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது, அவரோடு நடந்த உரையாடல்ங்கிறதுனால. அப்ப அவர் கேட்டாரு, தம்பி நம்ம அந்த கார் வேண்டாம்னு சொன்னா எப்படி இருக்கும், என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப சொன்னா, ஐயா நல்லா தான் இருக்கும், ஆனா உடனே அங்கேயிருந்து இந்த கேள்விதான் வரும், கார் வேண்டாம் என்கிறீர்களே, எதிர்க்கட்சி தலைவருக்கு வீடு கொடுத்துருக்கீங்க மாதிரி அதி புத்திசாலி யாராவது அங்கேருந்து கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க நான் நேற்று சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆதவர்ஜனா எழுந்து கேட்டார், எதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு வீடு கொடுத்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும் வீடு இல்லை, அத்துணை அமைச்சர்களுக்கும் எனக்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அத்துணை எம்எல்ஏக்களுக்கும் வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுக்கணும். எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் அமைச்சருக்கு நிகரானவர். ஒரு அமைச்சருக்கு என்ன அந்தஸ்தோ அது உண்டு. அதனால அமைச்சர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்படுவது போலவே எதிர்க்கட்சி தலைவருக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சரி, இத போய் நீங்க வந்து கேட்கிறாரு யாரு, ஆதவர்ஜனா. உடனே அண்ணன் KN நேரு அவர்கள் எழுந்தார், முன்னாள் அமைச்சர். ஏப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, என்னப்பா உண்மையிலேயே இந்த சைட்லாம் மண்ட காஞ்சி போய் உட்கார்ந்துருக்காங்க திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள். எப்பா நாம ஒண்ணு பேசணும், அதை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு சட்டப்பேரவையில. ஏங்க நாங்க ஒண்ணு கேட்டா எங்களை அசர வைக்கிற மாதிரி நீங்க ஒரு பதில் சொல்றீங்கிறாரு. நொந்து போயிருக்கிறாரு அவரு. என்னடா நம்ம என்ன கேட்கிறோம், இவங்க என்ன பேசுறாங்க மாதிரி எல்லாம் நான்சிங்காவே போயிட்டு இருக்கு. அப்ப KN நேரு சொல்றாரு, ஏன்பா என்னப்பா பிரச்சனை, நீங்க கார் கொடுப்பீங்க, நாங்க வேண்டானதான சொல்றோம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து? சரி, அடுத்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு வீடு கொடுத்திருக்கிறதே, அந்த வீடு வேண்டாம்னு சொல்வீர்களா அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு யாருக்கு, அமைச்சர் ஆதவர்ஜனா அவருடைய சொந்த வீட்டில் தான் வசிக்கிறார். அரசு கொடுத்த வீட்டுல இல்ல, அவர் சொந்த வீட்டில் வசிக்கிறார். சொந்த வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு வீட்டுக்குன்னு ஒரு அலவன்ஸ் உண்டு, வாடகை மாதிரி அமைச்சர்களுக்கு. அதை அவர் வாங்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியுமா அப்படின்னாரு. அரண்டுட்டாரு அமைச்சர் ஆதவர்ஜனா. இங்க இருக்கிறது சொந்த வீட்டுல இருந்துகிட்டு வீட்டுக்குன்னு ஒரு அலவன்ஸ் இருக்குதே, அதை நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களே, அது உங்களுக்கு தெரியுமா முதல்லன்னு கேட்டாரு. ஆதவர்ஜனா பதறி போய், அதுதான் நான் கூட அதான் அன்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது எல்லாரும் நீங்க நான் கூட அதைத்தான் சொல்ல வந்தேன். இது என்ன இப்படி ஆகி போச்சு, நான் ஒண்ணு இன்னைக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுதுங்கிற மாதிரி பண்ணிட்டாரு. எதுக்கு இது, ஏன் எனக்கு புரியல. சரி, ஓகே, உட்கார்ந்தாச்சு. அதோட முடியல. அதுக்கு அடுத்தது வன்னியரசு ஒண்ணு ஆரம்பிச்சார். வன்னியரசு ஆரம்பிச்ச உடனே ஆதவர்ஜனா இன்னும் கொஞ்சம் பதறிட்டார். அவர் மைண்ட் வாய்ஸ், அப்பா அவங்களாவது எதிர்கட்சி, நீங்க கூட்டணி கட்சி தானப்பாங்கிற மாதிரியே இருந்துச்சு. வன்னியரசு என்ன குண்ட தூக்கி போட்டாருங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்பாக ஆதவர்ஜனா பேச, அதற்கு KN நேரு பதில் சொல்ல, அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்க ஒரு வாட்டி பாருங்க, அப்புறம் நான் வன்னியரசுக்கு வரேன். இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. அதுக்காக ஒருத்தர் நீங்க 4 வீடு வச்சிருக்க, 3 வீடு வச்சிருக்கா தெரியுமா, அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டுல இருக்கிறார்.
ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அரசு அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டில் இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. பாத்துட்டீங்களா? ரைட். இப்ப இவர் பேச மேலாள் அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்கள் பதில் சொன்னதை நீங்க பாத்துட்டீங்க. இப்ப வன்னியரசு அவர் எழுந்து இந்த டீலிமிட்டேஷனை பத்தி பேச்சு வந்துச்சு. தொகுதி மறுவரையறை ஏதோ உங்க கருத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துச்சு. அப்ப அவர் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாரு? வன்னியரசு அவர் பழக்க தோஷத்துல ஒரு பிடி பிடிச்சிட்டாரு. யார? மோடியையும் அமித்ஷாவையும் ஒரு பிடி பிடிச்சிட்டாரு. சிறுத்தை அவங்க வந்து ஆன்டி பிஜேபி. அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற மாதிரியே நினைச்சாரு. என்னுடைய நண்பர் இனிய தோழர் வன்னியரசு இப்ப தாவேகா கூட்டணியில் இருக்கோங்கிறத தோழர் மறந்துட்டாரு. இவங்கதான் பிஜேபிங்கிற பேரை கேட்டாலே கைகால் ஆடுது இவங்களுக்கு. நீங்க பிஜேபியவோ மோடியையோ அமித்ஷாவையோ எவ்வளவு கடுமையாக வேணாலும் விமர்சிக்கலாம். எப்ப? திமுக இருக்கும்போது அல்லது திமுக கூட்டணியில் இருக்கும்போது. ஒரு திமுக காரனுக்கு அந்த துணிச்சல் உண்டு. தலைமை வெறி குட்டுன்றோம். திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க விமர்சிச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப தாவேகா கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் இவர் மறந்து போய் பழைய மாதிரி என்ன செஞ்சிட்டாரு? அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன், மோடியை பார்த்து கேட்கிறேன். உடனே சபாநாயகர் ஒரு பக்கம் பதறாரு. பிளீஸ் பிளீஸ் நீங்க இதெல்லாம் இங்க பேசாங்க, தயவுசெய்து வெளியில மேடை போட்டு பேசுங்க, இங்க எதுவும் பேசுறாங்கிறாரு அவரு. ஆதவர்ஜுனா அப்படியே பதறாரு. என்ன இவரு திடீர்னு அமித்ஷாவில் வந்துட்டுறாரு? இதெல்லாம் நம்ம அப்படி சொல்லி கொடுக்கலையே. இது என்ன இந்த பக்கத்துல இருந்து வருது? நம்ம கட்சியில யாரும் அப்படி பேச மாட்டாங்களே. பிஜேபி வாழ்க்கையெல்லாம் சொல்லி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா வன்னியரசு ஆஹா இவரா என்ன பண்றது அப்படின்னு டக்குன்னு அன்புமிகு பேரவைத் தலைவர்களே அவர் பேசுனதெல்லாம் கொஞ்சம் அவை குறிப்பில இருந்து நீக்கிடுவோம் அப்படின்ட்டு அவர் அமித்ஷாவை பற்றி மோடியை பற்றி பாஜகவை பற்றி பேசியதெல்லாம் அவை குறிப்பில இருந்து நீக்கிட்டு இருங்க. எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிக்க முதல்ல இருந்து கொட்டை அழிங்க அப்படிங்கிற மாதிரி கொட்டை அழிச்சு விட்டு அடுத்த ஒண்ணு சொன்னார். அது நம்ம வந்து யாரையும் பேசக்கூடாது, எந்த கட்சியும் நம்ம அப்படிலாம் குறிப்பிட்டு பேசக்கூடாது விட்டுருங்க அப்படின்ட்டாரு. பிஜேபி மோடி அமித்ஷா அப்படின்னு பேசிட்டா வாயில புண்ணு வந்துடும். ஆமா, அப்புறம் நீங்க வந்து ரொம்ப கஷ்டம், டாக்டரை போய் பார்க்கணும். ஆமா, அப்படி ஒரு பயம் டர்ரு. தாவேகாவுக்கு பேச மாட்டாங்க. இப்ப அவர் ஏற்கனவே சபாநாயகரை நீங்க வந்து நல்ல அருமையான மனிதர், எனக்கு ரொம்ப ஏன்னா விருப்பு வெறுப்பின்றி எல்லா கட்சிக்கும் நல்லா நியாயமா பண்றாரு, அதுல எல்லாம் பாராட்டணும். ஆளுங்கட்சிக்காரங்க பேசுறதையும் கண்டிக்கிறாரு, அவை குறிப்பில இருந்து நீக்கிறாரு, எனக்கு அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அவருமே பிஜேபி மோடி அமித்ஷா பத்தி பேசினா கொஞ்சம் பதறிடுறாரு. ஏற்கனவே வன்னியரசு இதே மாதிரி ஒரு நாள் பண்ணார். மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே இவர் பதறிட்டாரு. அதனால அவை குறிப்பில இருந்து நீக்கிறேன் அப்படின்னு வேகம் அவை குறிப்பில இருந்து நீக்கி விட்டாரு. இன்னைக்கு அவர் நீக்கலாமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜனா இருந்துச்சு சொல்லி அதையும் நீக்கியாச்சு. இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா அது வேணா பாக்குறீங்களா? அதையும் தம்பி அதையும் போட்டு விட்டுருங்க, கண்கொள்ளா காட்சியா நல்லா இருக்கும் பாருங்க. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. நம்முடைய அமைச்சர் சொன்ன கருத்துக்களை வந்து பிரதம மந்திரி பேரோ அது வேணா நம்ம வந்து எடுத்துடலாம், நம்ம அது தேவையில்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப சிம்பிள். திமுக தோழர்களுக்கு, குறிப்பா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்களுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு நல்ல ஐடியா சொல்லித்தரேன். வெளிப்படையா சொல்லுவோம், ஒன்றும் ரகசியம் இல்லை, நம்ம தெரிஞ்ச சொல்லலாம். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய இந்த எளிய அப்படின்னு ஒரு ஐடியா. என்ன ஐடியான்னா, இந்த பாம்புக்கு கீரிய பார்த்தா பயம் இல்லையா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பார்த்தா பயம், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இவங்களுக்கு பிஜேபியை கண்டா பயம், தாவேகாவினருக்கு பிஜேபியை கண்டா பயம். நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல் சட்டப்பேரவையில டெய்லி பிஜேபி மோடி அமித்ஷாவை கொஞ்சம் வந்து தொட்டு பேசுங்கன்னா பிஜேபியை கண்டிக்கிறேன், அமித்ஷாவை கண்டிக்கிறேன், மோடியை கண்டிக்கிறேன்னு பேசுங்க. பதறிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த ஐடியாவை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எனக்கு கூட ஒரு ஐடியா தோணுச்சு. நான் என்னன்னா, இப்ப நீங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, அது மாதிரி நீட்டுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. திமுக என்ன செஞ்சிருக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய தனிப்பட்ட 75 ஆண்டு கால பாரம்பரிய இயக்கத்திற்கு ஐடியா சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஆனாலும் நம்முடைய பத்திரிகை துறை அனுபவத்திலிருந்து எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, அந்த தீர்மானம் எதுக்கு? தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு அத மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஆணை பிறப்பித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சங்கராச்சாரியார் அந்த பாடலுக்கு எழுந்து நிற்க மறுத்த போது எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அதை மாநில பாடலாக அறிவித்து ஒரு அரசாணை பிறப்பித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ரைட்டா? இந்த ரெண்டும் ஆல்ரெடி இருக்குது, அரசாணை இருக்குது. இப்ப எதுக்கு புது தீர்மானம்?
தாவேக அரசு கொண்டு வந்துச்சு. அப்ப அந்த தீர்மானம் எதுக்காகன்னா தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் தள்ளப்படுகிறது அப்படிங்கிற சர்ச்சை எழுந்ததுனால அந்த தீர்மானம். 3வது இடத்துக்கு யாரால தள்ளப்படுகிறது? ஆளுநரால் தள்ளப்படுகிறது. அப்ப திமுக என்ன செஞ்சிருக்கலாம்னா, ஐயா இந்த தீர்மானத்தை நாங்க ஆதரிக்கிறோம், ஒரே ஒரு டிமாண்ட், தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து அவமதிக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆளுநரை இந்த பேரவை வன்மையாக கண்டிக்கிறது, அப்படி ஒரு லைனை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா விஜய்க்கு கைகாலெல்லாம் ஆடி இருக்கும். என்ன இவங்க ஆளுநர்களெல்லாம் சண்டை போட சொல்றாங்க? அது ஏற்கனவே நான் 3 வாட்டி வீட்டுல இருந்து கிளம்பி இன்னும் வந்தால் வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு, இது 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 வேலைக்கு ஆகாது போல இருக்க, ஐயோ நானே மெஜாரிட்டி இல்லாம ஏதோ ஒப்பேத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இது வேலைக்கு ஆகாது போல இருக்க, இவங்க ஆளுநர் கூட சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பதறி இருப்பார். அப்போ மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம் தாவேக்காவை. பார்த்தீர்களா, ஆளுநரை கண்டித்து தீர்மானம் போடுவதற்கு இவர்களுக்கு திராணி இல்லை. அதே மாதிரி நீட்டுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. ஒரே வார்த்தை தான், நீட்டு விலக்கு என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் தர மறுக்கிறது ஒன்றிய அரசு. எனவே தமிழ்நாட்டுல புதுசா தீர்மானம்லாம் வேண்டாம், ஏற்கனவே ஒரு சட்ட மசோதா இருக்குது, அது போல ஒரு சட்ட மசோதாவை திருப்பி இயற்றுங்கள், அல்லது ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்ட மசோதாவிற்கு ஒப்புதலை தர மறுக்கின்ற பாஜக அரசை, ஆளுநரை, மோடியை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லைன் அதுல சேருங்க. சும்மா உப்பு சப்பு இல்லாத தீர்மானத்தை நாங்க ஆதரிச்சு என்ன பண்றது? பாஜகவை கண்டிக்கிறோம் அதுல ஒரு வார்த்தையை சேருங்கன்னு சொல்லி இருந்தது திமுக என்றால் தாவேகா கிடு 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 கிடுன்னு ஆடிடும். நீங்க வேணா, நீங்க நம்பல நான் சொல்றத, நீங்க அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது தீர்மானம் கொண்டு வரும்போது பாஜகவை கண்டிக்கிறேன்னு அதுல சேருங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. வேண்டாம், காங்கிரஸை கண்டிக்க சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க. கர்நாடகாவில் இருந்து நமக்கு காவிரி தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டிக்கிறோம், அப்படி ஒரு தனி தீர்மானம் அவையில கொண்டு வாங்க. இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்ப எக்ஸ்போஸ் ஆவாங்க மக்கள்கிட்ட. இவங்க அரசியல் நாடகம் ஆடுகிறார்கள். யாரு? காங்கிரசும் பாஜக கூட, ஒரு பக்கம் பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு தாவேக அரசியல் நாடகம் ஆடுகிறது என்பதை நாம நினைச்சலாம், அம்பலப்படுத்தலாம். ஏன் சொல்றேன்னா, இவங்களுக்கு பாஜகங்கிற பேரை கேட்டாலே பயமாக இருக்கிறது, அதற்காக சொல்றேன். இதுல நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சின்னு இருக்கு, என்ன நடக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சா நீங்க தப்பிப்பீங்க, இல்லைன்னா தப்பிச்சுக்கிட மாட்டீங்க. என்ன இருந்தாலும் பழைய பங்காளிங்கிற பாசத்துல சொல்றேன். என்ன தெரியுமா, அதிமுகவை கூட்டணி சேர்ந்து ஒரு விதமா முடிச்சு விட்டுருச்சு பிஜேபி. நல்லா கேட்டுங்க, ஏதோ நீங்க திமுக கூட்டணியில இல்லைங்கிறதுனால நான் பேசுறேன். 2 அமைச்சருக்கு ஆசைப்பட்டு மொத்த கட்சி முடிச்சிட்டீங்க நீங்க. நான் சொல்ல போறத இந்த வீடியோ வேணா இந்த இடத்த பதிவு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யார் வேணாலும். இது நடக்கும் போது செந்தில் அண்ணாச்சி அன்னைக்கே சொன்னாரு, அது நடந்துருச்சுன்னு உங்களுக்கு தோணும். நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. காங்கிரஸ அழிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு பாஜக. எப்படி அழிக்கிறது? திமுக காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருக்கிறது. வட இந்தியாவில காங்கிரஸோட சேர்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. ஸ்டாலின் என்ன செய்யறாரு? வட இந்தியாவில ராகுல் காந்திய பப்புன்னு சொல்லி கேலி கிண்டல் செய்து ராகுல் காந்தி இமேஜ ஒட்டச்சி வச்சிருக்குது பாஜக. ஆனா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ராகுலை ஒரு ஹீரோவாக காட்டுகிறார். தமிழ்நாட்டோட நிக்க மாட்டேங்கிறாரு. தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கூட்டி மீட்டிங் போட்டு ஆன்டி பிஜேபிங்கிற மைண்ட் செட்டை நிறுவி, அந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்குல்ல, தென் மாநிலத்தை தட் மீன்ஸ் கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், இதை நிறுவியதில் திமுகவின் பங்கு பிரதானமானது. தேசிய அளவுல இதை அறுவடை செய்ய போறது யாரு? காங்கிரஸ். அப்ப பாஜக என்ன நினைக்குது? இது வேலைக்கு ஆகாது. திமுகவும் காங்கிரசும் ஒன்றாக இருக்கும் வரை காங்கிரஸ் நம்மளால அழிக்கவே முடியாது. காங்கிரஸ் முக்து பாரத்னு பாஜக சொல்லுது பாருங்க. காங்கிரஸ் அழித்தொழித்து ஒன்றுமில்லாமல் செய்யணும்னு. அதை செய்ய விடாம காப்பாத்திக்கிட்டு இருந்தது யாரு? திமுக. இது புரியாம இந்த வினி சக்கரவர்த்தி பேச்ச கேட்டு, வினி சக்கரவர்த்தியா பிரவீன் சக்கரவர்த்தி பேச்ச கேட்டு நீங்க என்ன பண்ணி விட்டீங்க? சண்டை இழுத்து வம்பு வளர்த்து திமுக கூட்டணியை உடைச்சி வெளியில வந்தாச்சு. நீங்க நல்லா எழுதிக்கீங்க, திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளியில வந்துருச்சா? பாஜகவினுடைய எந்த திட்டங்களையும் இனி தாவேகா எதிர்க்காது. எப்படி சார் காங்கிரஸ் பலவீனம் அடைங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். பாஜகவை திமுக தீவிரமாக எதிர்க்க தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் பாஜகவினுடைய வளர்ச்சி இங்கே தடைப்பட்டது. பாஜகவை தொடர்ந்து திமுக எதிர்க்க
பாஜகவின் வளர்ச்சி தடைப்பட்டது. பாஜகவின் வளர்ச்சி தடைப்பட்ட காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிலிருந்து 39 எம்பிக்கள் ஆன்டி பிஜேபி, தட் மீன்ஸ் இந்தியா கூட்டணிக்கு 39 எம்பிக்கள் சிந்தாமல் சிதறாமல் கிடைத்தார்கள். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நான் சொல்றது? அதுல 10 எம்பிக்கள் காங்கிரஸ்க்கே டைரக்டா கிடைச்சாங்க. வட மாநிலத்துல நீங்க கோட்டை விட்டீங்க காங்கிரஸ். இன்னும் கொஞ்சம் வட மாநிலத்துல நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா ராகுல் காந்தி பிரதமரா கூட ஆயிருக்கலாம். அப்ப நீங்க கோட்டை விட்டது சவுத்துல இல்ல, நார்த்ல. நீங்க அங்க சரி பண்ணல, சவுத்லயும் குறைச்சிட்டீங்க. இப்ப ஆன்டி பிஜேபி தாவேகா சீரியஸா பேசாது. பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகங்களை தாவேகா மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தாது, எக்ஸ்போஸ் பண்ணாது. அப்படி இருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது சண்டைய தாவேகா எப்படி மாத்திடுச்சு தெரியுமா? திமுக தான் பிரதான எதிரின்னு மாத்தி வச்சிருச்சு. திமுக என்ன பண்ணிருச்சு தெரியுமா? பிரதான எதிரியா பாஜகவை மாத்தி வச்சிருந்துச்சு. திமுக விசஸ் பாஜகன்னு வச்சிருந்துச்சு திமுக. அதை உடைக்கிறது தான் பாஜகவோட பிளான். திமுக விசஸ் தாவேகான்னு சண்டையை மாத்திடுச்சு பாஜக. இப்ப பாஜக எங்க போயிடுச்சு? சண்டையில இருந்து வெளியில போயிடுச்சு. சண்டையிலேயே இல்லாத ஒருத்தரை மக்கள் எந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க? வெறுக்கவோ சிந்திக்கவோ மாட்டான். கரெக்டா? அப்ப என்ன நடக்கும்? பாஜகவிற்கு எதிரான ஒரு போர்க்குணம் தமிழ்நாட்டுல இருந்துச்சுல்ல, அது மெல்ல குறையும். யார்கிட்ட? ஹார்ட்கோர் திமுக காரண்டா அது இருக்கும், ஹார்ட்கோர் கம்யூனிஸ்ட் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஆனால் வெகுஜனம் மக்கள் இருக்காங்க, அவன்கிட்ட பாஜகவிற்கு எதிரான கோபம் குறையும். இன்னொரு பக்கம் பாஜகவிற்கு ஆதரவான மனநிலை வெகுஜன மக்களிடம் கொஞ்சம் வளரும். வளர்ப்பதற்கு தாவேகாவே ஒரு வேலையை பண்ணும். என்ன வேலை தெரியுமா? கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை பாஜக இந்த அரசை நோக்கி ஏற்படுத்திக்கிறது. தாவேகா அரசு ஒரு கிறிஸ்தவ அரசு என்பது போன்ற ஒரு வாதத்தை பாஜக தொடர்ந்து வைக்கிறது. அதற்கு வலு சேர்ப்பது போல தாவேகா சில இடங்கள்ல வேலை செய்யுது. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக எதிர்ப்பு இங்கே குறைந்து மழுங்கடிக்கப்பட்டு பாஜக மெல்ல என்ன செய்யும்? துளிர்விட தொடங்கும். இது காங்கிரசிற்கு பேரழிவு. ஏன் சார் திமுக இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு கொஞ்சம் சரியா? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சட்டப்பேரவை தேர்தல் என்று வருகின்ற பொழுது திமுகவா தாவேகாவான்னு போட்டிக்களம் மாறுகின்ற பொழுது ஒன்று அது திமுகவிற்கு ஆதாயமாக இருக்கும், அல்லது தாவேகாவிற்கு ஆதாயமாக இருக்கும். ரெண்டு பேர்ல யாருக்கோ ஒன்று. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது சிக்கல், பெரும் சிக்கல். சரியா? பாஜக எதிர்ப்பு நீங்க மழுங்கடிக்க செஞ்சிட்டீங்க. ஒருவேளை பாஜகவிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் இங்க இருந்து கூட ஒரு 5 சீட்டு கிடைச்சிச்சுன்னு சீரோல இருக்காங்க. இப்ப ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ 4 சீட்டோ கிடைச்சா கூட அது நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் சிக்கலை, பின்னடைவை காங்கிரஸுக்கு ஏற்படுத்தும். காங்கிரஸ் இந்த வாட்டி 2029 ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தவற விட்டால் அதன் பிறகு காங்கிரஸ்ங்கிற கட்சியே இந்தியால இருக்காது. முடிஞ்சது. இது புரியாம நாங்க அப்படியே விஜய்க்கு விசில் அடிச்சுட்டு விஜய்க்கு என்ன சொல்லுவோம், கட் அவுட் வைப்போங்கிற மூடுல காங்கிரஸ் கட்சியிலே ஒரு சிலர் இருப்பீர்களே என்று சொன்னால் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நான் பேசுவது புரியும். பாஜகவின் சூது, பாஜகவின் சூழ்ச்சி, RSS சதி உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு புரியும். சரியா? இத இடதுசாரிகள் புரிந்து கொண்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு இடதுசாரிகள் இருந்து இந்த அரசுக்கு எதிரான எதிர்குரல் வர தொடங்கி விட்டது. இடதுசாரிகளுக்கு புரிஞ்சு, அதனாலதான் இடதுசாரிகள் உள்ளுக்குள்ள போல. ஏன் இடதுசாரிகள் உள்ள போய் அமைச்சர் பதவி வாங்கல? ஏன்? அவங்களுக்கு தெரியும். ஏன்? அண்ணன் திருமாவளவனுக்கு கூட இது புரியும். அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, ரொம்ப நாளா வெளியிலேயே நின்னாரு. அவர் ஒரு திருப்பி ஒண்ணு சொன்னாரு, திமுகவும் அதிமுகவும் பலவீனப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு இப்ப வரைக்கும் பேசுறாரு, பதறாரு. ஏன்? அவருக்கு இந்த அரசியல் புரியும். காங்கிரஸும் ஐயுஎம்எலும் தான் இதுல ரொம்ப பாவம். காங்கிரஸின் நிலைமை இன்னும் பாவம். காங்கிரஸ் தொண்டர்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள் என்பதை சொல்லி, நீங்க உங்களுக்கு இங்க பெரிய ஓட்டு இருக்கு அல்லது கூட்டணி இருக்கு, நீங்க இந்த கூட்டணிக்கு வரணுங்கிறதுக்காக நான் இது சொல்லல. நீங்களே விரும்பினாலும் இனி திமுக கூட்டணியில உங்களுக்கு இடம் இல்லைங்கிற மூடுக்கு திமுக போயிடுச்சு, அதை விட்டுருங்க. ஆனால் உங்கள் கட்சி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத விருப்பு வெறுப்பின்றி மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள் என்பதை சொல்லி, ஆதவர்ஜுனா இன்றைக்கு வாயை கொடுத்து வசமாக சிக்கி இருப்பதை பற்றியும்
பாஜக எதிர்ப்பில் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய சுணக்கத்தை பற்றியும் விரிவாக பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து தமிழ் கேள்வி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.